ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஒரு விளாக் அப்படின்னு பார்க்கலாங்க. இது வந்து அம்மா வீட்டு கோயில். இங்கே வந்து இன்றைக்கி அடசல் போடுறாங்க. மார்கழி மாதம் அப்படின்னா இங்கே எங்கள் ஊர் சைடில் அடசல் கொண்டு போய் குலதெய்வம் கோயிலில் போடுவாங்க. அது எப்படின்னா கோழி அறுக்கிறதுங்க. இதுதான் என் தம்பிங்க. நாங்கள் வந்து வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ஆக்சுவலி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் பேசிகிட்டு இருந்துட்டு வீடியோ அப்புறம் சிக்கன் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயோ போய் நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓடியாந்தங்க. பாருங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் யூ அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சொல்லிட்டு இருக்கான். அந்த சைடு ஒரு கிடா வெட்டிட்டு இருந்தாங்க. அந்த சைடு பாருங்க சிக்கன்லாம் ரெடி ஆயிடுச்சு. என் தம்பிங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து பெரிய தம்பி, அது சின்ன தம்பி. எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் தாங்க பொங்க வச்சுட்டு எல்லாமே செய்கிற இடம். அம்மா அந்த சைடு வந்துட்டு செஞ்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி பொங்கல்லாம் ரெடி ஆகி எல்லாம் மேலே கொண்டு வந்துட்டாங்க. இந்த சைடு ஒரு பார்ட் இருக்குது, இந்த சைடு ஒரு பார்ட் இருக்குது. இங்கே வந்து கெடாலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கெடா கறி வச்சுருக்கிறீங்க. அந்த மூலையில் இருக்கிறது எங்கள் ஆயா. இது வந்து தான் அம்மா. அவங்க பாருங்கள் கரண்டி வச்சு நிற்கிறாங்களே, அதுதான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வந்துட்டு நான் கொண்டு வந்து கொடுத்தோனையும் சிக்கனை உள்ளார போட்டு நல்லா கலர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வரங்காட்டி இந்த மிளகா ஆட்டுறது எல்லாமே வீட்லேயே ஆட்டிட்டு வந்துட்டோங்க. ஏன்னா வந்து வீட்டில் இங்கே பாருங்கள் இடமே இல்லை. கஜ 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 கஜன்னு இருந்துகிட்டே இருந்தது. இந்த பக்கத்தில் கெடா வச்சுட்டு இருந்தாங்க, கெடா கறி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதையும் நான் கொஞ்சம் கிளிப் எடுத்து போட்டிருக்கேன். இது என்னன்னு தெரில, குழம்பு ஆக்சுவலி நார்மலாகவே கொதிச்சிருச்சு. ஆனால் மறுக்கா அதுக்குள்ளே குடல் போடுறாங்க. இப்படி போடலாமா அப்படின்னு எனக்கு தெரில. சமையல் ஆளுங்க போடுறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரிலிங்க. அவங்க ஓகே அவங்களோட இதாக இருக்கலாம். அப்புறம் இந்த சைடு வந்து கோழி குழம்பாட்டுக்குங்க நல்ல செம்மையாக மனம் இருந்தது. எங்களுக்கு இன்னும் கொதிக்கவே இல்லையா, அங்கே கொதிச்சது செம மனம். அப்புறம் இந்த சைடு வந்துட்டு வெஜ்ஜுக்கு வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த கெடா விருந்துக்கு வரவங்களுக்கு வெஜ்ஜு இல்லை கதம்பு பொரியலாம் அது செஞ்சிட்டு இருந்தாங்க. அம்மா செஞ்சிட்ருக்கிற பக்கத்துலேயே அதை சுற்ற நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ரூம் இருக்குங்க. இது வந்து கெடா விருந்துக்கு போட்டிருந்த டேபிளு. அந்த சைடு உட்காந்துருக்காங்க பாருங்கள். அது அந்த இடம் தான் நம்மளுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம போய் ப்ளேஸ் பிடிச்சிக்கணும். இல்லைன்னா வந்துட்டு இருக்கிறவங்க பிடிச்சிக்குவாங்க. இங்கெல்லாம் ப்ளேஸ் பிடிச்சி இதெல்லாம் துணியெலாம் விரிச்சு போட்டிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி அந்த சைடு ஒரு ரூம் இருக்குது. இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா கோயில். இது வந்து பொங்க வச்சு கொண்டு வந்து வச்சாச்சு. பச்சரிசியில் பொங்க வச்சாச்சு. இது ஒயிட் ரைஸும் வச்சாச்சு. நாங்கள் ஒரு 5 பேர் தான் போயிருந்தோம். என் பையன் பாருங்கள் சாமி வந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போய் விளக்கு போடுறதுக்குன்னு போயிட்டேங்க. இது கோயிலோட என்ட்ரன்ஸு. பட் நானே எடுக்கிறேன் அப்படிங்கிறனால என்னால் வந்து ஒழுங்காக எடுக்க முடியல. இந்த தீபம் போட்டேன் சாமிக்கு. தீபம் வந்துட்டு சரி அதை மட்டும் ஒரு கிளிப்பு மட்டும் என் தம்பிகிட்ட கேட்டு நானே எடுத்துக்கிட்டேன். அதுவும் கொஞ்சம் இதாக தான் எடுத்திருப்பேன். எடுத்தாச்சுங்க கிளிப் எடுத்துகிட்டு. அப்புறம் கோயிலெல்லாம் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் பாருங்கள். இது வந்து கேமராவை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டோம். அதை வந்து தெரியல. அதனால வந்துட்டு மாற்றி வச்சிட்டோம். ஸோ சாரி. இதுதான் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் கோயில். வெங்கம்பூரில் இருக்குங்க. இங்கே வந்துட்டு ஈரோடு மாவட்டம் இல்லை நாமக்கல் மாவட்டம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெங்கம்பூர் அப்படிங்கிறது ஒரு ஊர் தெரியும். அக்கரைப்பட்டி முத்தசுவாமி கோயிலுங்க. அப்புறம் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பொங்கல் சாப்பாடு. இது வந்து சிக்கனு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கடைசியாக தான் நானும் அம்மாவும் உட்காந்தோம் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம். சிக்கன் பாருங்கள், இது என் பையனோடது. எனக்கோட்ட மறுக்கா கம்பெனி கொடுக்குறதுக்கு உட்காந்தான். அவன் பாருங்க எப்படி சொல்லுவான்னு, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் மறுக்கா நாங்கள் எல்லாருமே திருப்தியாக வந்து நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாருமே கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாய்.